ஹாய் ஆல் வணக்கம். சாரிங்க, 3 நாளாகவே என்னால் அப்லோட் போட முடியல டயட் வீடியோ. ஏன்னா தொண்டை ரொம்ப கட்டி இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியலைங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 3 நாளைக்கான வீடியோ சேர்த்து இதுலேயே அப்லோட் போட்டுடுறேன். 3 நாளும் பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சியா சீட்ஸ்க்கு பதிலாக சப்ஜா சீட்ஸ் தான் எடுத்துட்டாங்க. சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்டனாலேயே என்னவோ எனக்கு தெரியலைங்க, த்ரோட் பெயின் அதிகமாகி தொண்டை கட்டி ரொம்ப முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியலைங்க. 3 நாளுமே நான் சப்ஜா சீட்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். இப்போவே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்டுக்காதீங்க. என்னடா வெயிட் அப்டேட் பண்ணலையேன்னு பார்க்குறீங்களா? இன்னையிலேருந்து 100 டேஸ் வரைக்கும், அதாவது 100 டேயில் என்ன வெயிட் இருக்குங்கிறது மட்டும் காட்டுறேங்க. ஏன்னா வெயிட்டை டெய்லி பார்த்துட்டே இருந்தால் வெயிட் அதிகமாச்சுன்னா பயமாக இருக்குங்க. ஸோ கம்மியாச்சுன்னா சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் 100th டே மட்டும்தான் இப்போ பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அந்த அன்னைக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம முதல் நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பீட்ரூட் சட்னியும் தான் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அதே பீட்ரூட் சட்னியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக சாப்பாடு, பீட்ரூட் சட்னி, அதுக்கப்புறம் ரசங்க. அது கூட ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேங்க. 2வது நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான் எடுத்துக்கிட்டேங்க. அது ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இறந்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு 16ஆவது நாள் காரியத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டேங்க. வடை, பாயாசம், சாம்பார், புளிக்குழம்பு, கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டேங்க. ரசம் ஊற்றிக்கல. அவ்வளோதான் அன்னைக்கான லஞ்சுங்க. 3வது நாள், அதாவது நேத்திக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் 1.25 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கூடயே தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு பூஜை விழாவுக்கு போயிருந்தோங்க. அங்கே தான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம், ஸ்வீட், பூந்தி, ஊறுகாய், அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சுங்க. அப்புறம் எப்பவும் போல் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி. முதல் 2 நாள் டயட்டில் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டும் சைக்கிளிங்கும் பண்ணியிருந்தேன். ஆனால் நேத்திக்கு பார்த்திங்கன்னா சரியான நடைங்க. நல்லா நடந்துட்டு வந்தனால எந்த வித ஒர்க் அவுட்டும் சைக்கிளிங் பண்ணலிங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் போய் அந்த ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் கேட்க முடியல. அதனால் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிபிஷனு, அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே புக் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்டு குழந்தைக்கு நல்லா வேடிக்கை காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே சேலுக்கு வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானது பார்த்து வாங்கிட்டு வந்துக்கலாங்க. நானே எனக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இனியும் நிறைய அப்லோட் போடுறேன். நடந்து ரொம்ப கால் வலி எடுத்துருச்சுங்க. அதனால நானும் பையனும் பேட்ரி காரில் ஏறிட்டோம். அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே வந்தோங்க. 3 நாளைக்கான டயட்டை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.